ஹலோ நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்கு. ஆனால் சில கோவில்களை பற்றி சுற்றி பல ஆண்டுகளாக மர்ம கதைகள், விசித்திரமான சம்பவங்கள், மக்களை ஆச்சரியப்படும் நம்பிக்கைகள் எல்லாம் பேசப்பட்டு வருகிறது. இன்று அப்படிப்பட்ட உலகையே ஆச்சரியப்பட வைக்கும் 5 மர்மமான தமிழ்நாட்டில் உள்ள கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். சரி, இனிமேல் நேரத்தை வீணாக்காம 5வது இடத்தில் இருக்கும் மர்மமான கோவிலை பார்க்கலாம். திருநள்ளார் சனீஸ்வரர் கோவில். தமிழ்நாட்டிலேயே சனி பகவானுக்காக மிக பிரபலமான கோவில் சொன்னால் அது திருநள்ளாறு தான். ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான மக்கள் இங்கு வராங்க. காரணம், சனி தோஷம் நீங்கும், வாழ்க்கையிலிருந்து கஷ்டங்கள் குறையும் என்பதுதான். ஆனால் இந்த கோவிலுக்கு பிரபலமானது அது மட்டுமல்ல, இங்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்கள் அருகில் இருக்கும் நல தீர்த்தத்தில் குளிச்சுட்டு பிறகு சனீஸ்வரரை தரிசனம் பண்ணினா வாழ்க்கையில் இருந்து பல தடைகள் மெதுவாக விலக ஆரம்பிச்சிருன்னு பலரும் நம்புறாங்க. அதனாலதான் இந்தியா மட்டும் இல்ல, வெளிநாடுகளிலிருந்து கூட மக்கள் இங்கே வர்றாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இங்க எண்ணெய் அபிஷேகம் பண்றது வழக்கம் ரொம்ப பிரபலமாகவும் இருக்கு. பல பக்தர்கள் மனசார வேண்டிக்கிட்டு இந்த வழிபாட்டை செய்கிறாங்க. இது உண்மையிலே வாழ்க்கையை மாற்றுமா? அதுக்கு விஞ்ஞானி ரீதியாக உறுதியான ஆதாரம் இல்லை. ஆனால் அதில் நம்பிக்கை வைத்து மன நிம்மதி கிடைச்சுன்னு சொல்கிற பக்தர்கள் ஆயிரக்கணக்காக இருக்காங்க. ஆனால் இந்த கோவில் இன்னைக்கும் மர்மமும் பக்தியும் கலந்த ஒரு இடமா பார்க்கப்படுது. ஆனால் இந்த பட்டியலில் அடுத்து பார்க்க போகிற கோவில் இதை விட இன்னும் விசித்திரமானது. அங்கே நடக்கிற சில இரவு வழிபாடுகளை பார்த்தா முதல் தடவையே பார்க்குறவங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஆனால் இப்போ நாம் பார்க்க போகிற கோவில் அதை விட விசித்திரமானது. இந்த கோவிலில் நடக்கும் சில வழிபாடுகள் முதல் தடவை பார்க்குறவங்க இது உண்மையாவா நடக்குதுன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். அந்த கோவில் தான் 4வது இடத்தில் இருக்கும் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில். தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் இந்த கோவில் சக்தி வழிபாடுகளாக உலகம் முழுவதும் பிரபலமாக பேசப்பட்ட கோவில். ஆனால் இந்த கோவிலை மர்மமாக மாற்றுவது மயான பூஜை. இரவு நேரத்தில் நடைபெறும் இந்த சிறப்பு வழிபாட்டை பற்றி பல கதைகள், பல நம்பிக்கைகள் இன்னைக்கும் மக்களிடையே பேசப்பட்டு இருக்கிறது. வருடங்களாக இந்த அம்மன் தீய சக்திகளிடையே இருந்து மக்களை பாதுகாக்கிறது என்று மக்கள் நம்புகிறார்கள். அதனால்தான் மன அமைதி இல்லாதவர்கள், வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனை வருது என்று நினைக்கிறவர்கள் தூரமாக இருந்து இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்கிறார்கள். இன்னொரு விஷயம், இந்த கோவிலோட திருவிழா நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் அம்மானு முழங்குவாங்க. அந்த காட்சி, அதை நேரில் பார்த்தவங்க மறக்கவே முடியாத அனுபவம்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இந்த கோவிலில் பேசப்படுகிற சில விஷயங்களுக்கு உறுதியான அறிவியல் ஆதாரம் இல்லை. அது பெரும்பாலும் உள்ளூர் நம்பிக்கையாக மற்றும் பக்தர்களின் அனுபவங்களாக தான் சொல்லப்படுகிறது. ஆனால் அதுதான் இந்த இடத்தில் இன்னும் மர்மமான மாற்றமாகும். ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இரவு நேரத்தில் இந்த கோவிலோட சூழலை பார்த்தாலே ஏதோ ஒரு விசித்திரமான உணர்வு வரும்னு பலரும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பட்டியலில் 3வது இடத்தில் இருக்கும் கோவில் இதைவிட இன்னும் ஆச்சரியமானது. அங்கு ஒரு மலை, அந்த மலையோர சிவபெருமானை வருடத்திற்கு ஒரே ஒரு நாள் அந்த மலையில் உச்சியில் ஏற்படும் ஒரு தீபத்தை பார்க்க கோடிக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். இன்றைக்கி நாம் பார்த்த 2 கோவில்களும் தனித்தனி காரணங்களுக்கான மர்மமானவை. ஆனால் இப்போ வரப்போகிற கோவில் ஒரு கோவில் மட்டும் இல்லை, ஒரு முழு மலையே தெய்வமாக வணங்குற இடம். 3வது இடத்தில் இருக்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில். இந்த கோவிலோட வரலாறு 1000 ஆண்டுகளை கடந்து செல்கிறது. ஆனால் இந்த இடத்த உலகம் முழுக்க பிரபலமாக்கியது அருணாச்சல மலை. சாதாரணமான எல்லா கோவில்களிலும் உள்ளே இருக்கும் மூர்த்தியை தான் மக்கள் வழிபடுவாங்க. ஆனால் இங்கே மட்டும் விசித்திரமாக இந்த மலையின் சிவபெருமானின் அக்னி வடிவம்னு கோடிக்கணக்கான பக்தர்கள் நம்புகிறாங்க. அதனால தான் இந்த மலையை சுற்றி நடக்கிற கிரிவலம் ரொம்ப பிரபலமானது. ஒவ்வொரு பௌர்ணமி நாளும் லட்சக்கணக்கான மக்கள் சுமார் 16 கிலோமீட்டர் தூரம் நடந்து இந்த மலையை சுற்றி வராங்க. எந்த கட்டாயமும் இல்லை, யார் சொல்லியும் அனுப்புறதில்ல. ஆனால் ஒரு நம்பிக்கை, ஒரு பக்தி, அதுதான் இவ்வளவு பேரை ஒவ்வொரு மாதமும் இங்கே வர வைக்குது. ஆனால் இதெல்லாம் விட இன்னும் ஆச்சரியமான விஷயம் இருக்குது. வருடத்திற்கு ஒரே ஒரு முறை நடைபெறும் கார்த்திகை தீபம். அந்த நாளில் மலையின் உச்சியில் ஒரு மிகப்பெரிய தீபம் ஏற்றப்படும். பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து அந்த தீபம் தெரியும். அந்த காட்சியை நேரில் பார்க்க லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. அந்த நேரத்தில் முழு திருவண்ணாமலையும் அரோகரா அரோகரா அப்படின்னு முழக்கம் சத்தம் தான் கேட்கும். அதை ஒரு முறை கேட்டால் மறக்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி ஆன்மீக விளக்கங்கள் நிறைய இருக்கு.
அதே நேரத்தில் இந்த இடத்தின் ஈர்ப்பு, மக்களின் பக்தி, அந்த மலையை சுற்றி இருக்கும் ஆன்மீக சூழல் இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த கோவில் இன்னைக்கு உலகம் முழுக்க கவனிக்கப்படும் ஒரு புனித இடமா இருக்கு. ஆனா இன்னும் 2 கோவில் பாக்கி இருக்கு. அதுல 2வது இடத்தில் இருக்கும் கோவில் உலகம் முழுக்க பேசப்படும் ஒரு ரகசியத்துக்காக பிரபலமானது. பல 100 ஆண்டுகளாக அந்த ரகசியத்தை பற்றி ஆய்வு நடக்குது. இன்னைக்கும் அதை பற்றி மக்கள் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த ரகசியம் என்னவா இருக்கும்? இதுவரைக்கும் நாம பார்த்த 3 கோவில்களும் ஒவ்வொரு காரணத்துக்காக மர்மமானவை. ஆனா இப்போ நாம பார்க்க போற கோவில் ஒரே ஒரு ரகசியத்துக்காக உலகம் முழுக்க பிரபலமானது. அந்த ரகசியத்தை பற்றி பல பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா அதோட உண்மை அர்த்தம் இன்னைக்கும் எல்லாருக்கும் முழுசா தெரியாது. அந்த கோவில் தான் 2வது இடத்தில் இருக்கும் சிதம்பரம் நடராஜ கோவில். தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டத்தில் இருக்கும் இந்த கோவில் சிவபெருமான் நடராஜராக அருள்பாகிக்கும் மிக பழமையான ஒன்று. ஆனா இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா சிதம்பர ரகசியம். பல பேர் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா அது என்ன ரகசியம்? கோவிலின் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் திரை விலக்கப்படும் போது நாம் எதிர்பார்ப்பது போல ஒரு பெரிய சிலை இருக்காது. அதற்கு பதிலாக வெற்றிடம் போன்ற ஒரு தெய்வீக வடிவம் வழிபடப்படுகிறது. சைவ சமயத்தின் இது ஆகாய தத்துவத்தையும் எல்லா இடங்களிலும் இறைந்திருக்கிறார் என்ற தத்துவத்தையும் குறிக்கிறது. அதாவது கண்ணுக்கு தெரியாததாலே அது இல்லைன்னு அர்த்தமில்லை. இதுதான் அந்த ரகசியத்தின் ஆன்மீக விளக்கமாக சொல்லப்படுகிறது. இதை கேட்டவுடனே பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். என்ன, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒன்றையே பல 100 ஆண்டுகளாக கோடிக்கணக்கான மக்கள் பக்தியோடு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்களா? அதான் இந்த கோவிலின் தனி சிறந்தது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த கோவிலின் கட்டிடக்கலை, சிற்பக்கலை மற்றும் பல அமைப்புகளை பற்றி வரலாற்று ஆய்வாளர்கள் பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். அதனால்தான் இந்த கோவில் ஆன்மீக ரீதியிலும் வரலாறு ரீதியிலும் மிக முக்கியமான இடமாக கருதப்படுகிறது. ஆனா இந்த பட்டியலில் இன்னும் ஒரே ஒரு கோவில் மட்டும் பாக்கி இருக்கு. அதுதான் இந்த வீடியோவில் முதலிடம் பிடிச்சிருக்கு. இந்த கோவிலை பற்றி சொல்லப்படும் கதைகள் ராமாயணத்தோட தொடர்புடையது. 22 புனித தலங்கள், இன்னும் இன்று வரை மக்களால் ஆச்சரியப்படும் நம்பிக்கைகள், இதையெல்லாம் சேர்ந்ததால் தான் இந்த கோவில் நம்ம பட்டியலில் முதலிடம் பிடிச்சிருக்கு. அது என்ன கோவிலா இருக்கும்? ஜஸ்ட் கெஸ் பண்ணி பாருங்க. நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நாம பார்த்த 4 கோவில்களும் ஒவ்வொரு காரணத்துக்காக உலகம் முழுக்க பிரபலமானவை. ஆனா இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் வரலாறு, ஆன்மீகம், ராமாயணம், மர்மம் என எல்லாம் ஒன்றாக கலந்த ஒரு இடம். அந்த கோவில்தான் ராமேஸ்வரர் ராமநாத சுவாமி கோவில். தமிழ்நாட்டின் தென்கோடியில் இருக்கும் இந்த கோவில் மிகவும் புனிதமான சிவன் கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த கோவிலை பற்றி பேசும்போது ராமாயணத்தை தவிர்க்கவே முடியாது. ராமாயணத்தின்படி இலங்கையில் ராவணனை வீழ்த்திய பிறகு ஸ்ரீராமர் சிவபெருமானை வழிபட இந்த இடத்தில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ததாக நம்பப்படுகிறது. அதனால்தான் இந்த கோவில் கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையின் மையமாக இருக்கிறது. ஆனா இந்த கோவிலை மர்மமாக மாற்றுவது இன்னொரு விஷயம். 22 தீர்த்தங்கள். இந்த கோவிலுக்குள் இருக்கும் இந்த 22 கிணறுகளின் தண்ணீர் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சுவை, தனித்தனி தன்மை இருப்பதாக பலரும் கூறுகிறார்கள். இந்த எல்லா கிணறுகளும் ஒரே கோவில் வளாகத்துக்குள் இருந்தாலும் ஒவ்வொரு கிணற்றின் தண்ணீரும் விசித்திரமாக வித்தியாசமாக இருப்பதாக பக்தர்கள் அனுபவத்தில் பகிர்கிறார்கள். அதாவது அந்த கோவிலுக்குள்ள எல்லா கிணறும் ஒன்னா தான் இருக்கு. ஆனா அந்த தண்ணி மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது ஒரு கிணத்துல இருக்க தண்ணியும் மற்றொரு கிணத்துல இருக்க தண்ணியும் வேறுபட்ட மாதிரி இருக்கு. வேறு தண்ணி குடிக்கிற உணர்வு வருது அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் பகிர்றாங்க. இதற்கு நிலத்தடி நீர், நீரின் அமைப்பு போன்ற இயற்கை காரணங்கள் இருக்கலாம் என்று சில ஆய்வாளர்கள் கூறினாலும் பக்தர்கள் இதை தெய்வ அருளாகவே பார்க்கிறார்கள். அதனால்தான் இந்த கோவில் இன்று வரை ஆச்சரியத்தையும் பக்தியையும் ஒன்றாக தாங்கி நிற்கிறது. நடைபாதைகள் உலக புகழ் பெற்றவை. அந்த பிரம்மாண்டமான தூண்கள் வழியாக நடக்கும்போது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மக்களின் கட்டிடக்கலை திறமை நம்மை வியக்க வைக்கிறது. அதனால்தான் ராமேஸ்வரம் ஒரு சாதாரண கோவில் இல்லை. அது வரலாறு, ஆன்மீகம், நம்பிக்கை, இயற்கை இவையெல்லாம் ஒன்றாக இணைந்த ஒரு அற்புதமான இடம். அதனால்தான் உலகையே அதிர வைக்கும் மர்மமான தமிழ்நாட்டு கோவில்களின் பட்டியலில் நம்முடைய முதல் இடத்தை இந்த கோவில் பிடித்திருக்கிறது.
இந்த 5 கோவில்களில் உங்களுக்கு எந்த கோவில் மிகவும் ஆச்சரியமாக பிடித்திருந்தது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தமிழ்நாட்டின் மறைக்கப்பட்ட உண்மைகள், மர்மமான கோவில்கள் இதையெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு சின்ன லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ இன்னும் ஒரு விசித்திரமான மர்மத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.